காலையில ரோட்ல சண்டை போட்டவர்கள் இப்போ இன்டர்வியூ ரூம்ல நேருக்கு நேர். தேவ் அமைதியா தியாவை பாத்துக்கிட்டே இருக்கான். அவளோ கொஞ்சம் நர்வஸாக ரெஸ்யூம கைய பிடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்க ரெஸ்யூமே பாத்துட்டேன். உங்களுக்கு அப்டேட் இருந்தா கம்பெனில இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரி சார், நன்றி. அந்த நேரத்துல தியாவின் ரெஸ்யூமே பேப்பர் கீழே விழுது. அதை எடுக்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கைய வைக்கிறாங்க. ஒரு நொடிக்கு கண்களை சந்திக்குது. சரி, நான் கிளம்புறேன் சார். ஓகே தியா. இன்டர்வியூ முடிஞ்சதும் தியா ஸ்கூட்ல வீட்டுக்கு கிளம்புறாள். இந்த வேலை நமக்கு கிடைக்காது போல. பரவாயில்ல, வாழ்க்கையில பாத்துட்டு போலாம். என்னம்மா தியா, இன்டர்வியூ எப்படி போச்சு? எனக்கு தெரியலாமா, நல்லாதான் பண்ணேன். என்ன ஆகும்னு இன்னும் தெரியல. ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்படி சொல்லிட்டு தியா உள்ள போயிட்டா. அவள் அம்மா மட்டும் அவளை பார்த்து அமைதியா நின்றுட்டாங்க. பாவம், என் பொண்ணுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு. அந்த நேரத்துல திடீர்னு அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, மிஸ் தியா பேசுறீங்களா? ஆமா, நான் தான். நாங்க டெவ் ராயல் என்டர்பிரைசஸ் கம்பெனில இருந்து கால் பண்றோம். டுடே நீங்க அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூ ரிசல்ட் சொல்லணும். நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க. நாளைக்கு காலை 9 மணிக்கு டெவ் ராயல் என்டர்பிரைசஸ் ஆபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. என்னம்மா, என்னாச்சு? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளைக்கு ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமாமா. அந்த இரவு தேவ் தனது பெரிய மேன்ஷன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். தேவ் கண்ணா, வீட்டுக்கு வந்துட்டியா? உன் அப்பா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாருப்பா. ஓகே கிரானி, நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு நான் அவரை மீட் பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு தேவ் அமைதியா மேலே தனது ரூம்க்கு போகிறான். பால்கனில நின்னு ஒரு டீ கப் கையில வச்சுக்கிட்டு தேவ் யோசிக்கிறான். கால ரோட்ல சண்டை போட்ட அந்த பொண், இன்டர்வியூ ரூம்ல கீழே விழுந்த பேப்பர், அதை எடுக்கும்போது நடந்த அந்த ஐ கான்டாக்ட், ஏனோ அந்த பொன் நினைப்பு அவன் மனசுல இருந்து போகவே இல்ல. அதே நேரம் தியாவும் வீட்ல நின்னு யோசிக்கிறாள். நாளைக்கு டெவ் ராயல் என்டர்பிரைசஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போறேன். என்ன நடக்க போகுதோ? ஒரே இரவு, ஒரே நிலா. நாளைக்கு ஆபீஸ்ல அவங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது? நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க மறக்காதீங்க.